ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலூன்ஸ் வச்சு ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் டெக்கார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பலூன், சாட்டின் ரிப்பன், த்ரெட், காட்டன் த்ரெட், கம், சிசர், ஒரு கப். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபெவிகாலை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வாட்டரையும் க்ளூவையும். இது நீங்கள் பலூன் மேலே அப்ளை பண்ணால் நல்லா வராது. ஸோ நீங்கள் உங்களோட காட்டன் த்ரெட்டை அதுக்குள்ளே டிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி டிப் பண்ணாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி அந்த பலூன்ஸ் மேலே ரோல் அப் பண்ணணும். அப் அண்ட் டவுன், அப்புறம் ஃபுல் ரோல், அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நெஸ்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட்டை கொஞ்சம் நல்லாவே டிப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். அதை நல்லா காய வச்சுருங்க 2 hours கிட்டக்க. அதுக்கப்புறம் இது மேலே நான் ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டோட ரியல் கலர் வேணும்னா அந்த ரியல் ப்ரௌன் ஷேட் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் ஒரு ஒயிட் நெஸ்ட் ரெடி பண்ணனால நான் ஒயிட் அடிச்சிருக்கேன். அப்புறமா உள்ளே இருக்கிற பலூனை பர்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் இந்த மாதிரி நெஸ்ட் மாதிரி அழகாக ரெடியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இருக்காது, ஏன்னா நம்ம வெறும் ஃபெவிகால் மட்டும்தான் நம்ம த்ரெட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் இதில் சிமெண்ட்டோ இல்லை ஒயிட் பிளாஸ்டர் பரிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உண்மையான நெஸ்ட் மாதிரி ஃபீல் கொடுக்கும். இப்போ நான் அந்த நெஸ்ட்டோட ஒரு டோர் மாதிரி, அதோட என்ட்ரன்ஸ் மாதிரி நான் அதுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் மேலே ஒரு பார்ட்டை. அப்புறம் அது சுற்றிலும் நான் சர்டன் ரிப்பன் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். நான் சர்டன் ரிப்பனை ஸ்டாப்லர் பெனில் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கனில் கூட ஒட்டலாம். அது ஒட்டினதுக்கப்புறம் கீழே அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறேன். இது நான் 2 வேவாக பண்ண போகிறேன். நிற்கவும் வைக்கலாம், நீங்கள் ஹேங்கும் பண்ணலாம். நிற்க வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்பை ஒரு 4-5 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நான் சர்க்குலராக ஸ்டாப்லர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சர்டன் ரிப்பனை அதில் அப்படியே ரோலப் பண்ணுறோம். பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகிடும், நெஸ்ட்டோட ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே நிற்க வைக்க முடியாது. இது நீங்கள் ஷோகேஸ் பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், கீழே ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக. இப்போது இதுக்குள்ளே கொஞ்சம் காட்டன்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே வேஸ்ட் காட்டன் தான், நம்ம தலகாணிக்குள்ளே இருக்கோம்ல அந்த வேஸ்ட் காட்டன். உள்ளே பேர்டை நம்ம உள்ளே வைக்கிறோம். இந்த பேர்டு ஆல்ரெடி நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன், இந்த பேர்டு எப்படி செய்கிறதுன்னு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேர்டோட வீடியோ லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். மேலே சர்டன் ரிப்பன் வச்சு அழகாக ஒரு பவ் மாதிரி ரெடி பண்ணி நான் கட்டிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் உள்ள பேர்ட்ஸை அழகாக வச்சுட்டோம். வச்சு நீங்கள் விழுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குட்டி த்ரெட் எடுத்து மேலே அந்த நெஸ்ட்டு கூடயே ஹேங் பண்ணி விடலாம். இப்போ அழகாக, ரொம்ப அழகாக இந்த டெக்கார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அழகாக ஷோகேஸ்லேயும் வைக்கலாம், இல்லைனா ஹேங் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இந்த டெக்கார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ நிறைய பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.